ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருந்துச்சு. அதாவது செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி வந்துட்டு கேஸ் ஹியரிங்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு டேட் அறிவிக்காமல் போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கிடைச்ச தகவலை சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி கேஸ் வந்துட்டு ஹியரிங்க்கு வந்தது. ஸோ அதோட அப்டேட் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடையில கொஞ்சம் நாய்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஸோ அந்த கேஸ் என்னாச்சு அப்படின்னா, இன்றைக்கி ஹியரிங்க்கு வந்தது. அதோட அடுத்த ஹியரிங் எப்போ தள்ளி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ அப்போது எஸ்ஐ ரிசல்ட் வரப்போகுதுன்னு தம்ப்நெயில்ல ஏன் போட்டிருந்தேன் அப்படின்னா, ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதை தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னாச்சு அப்படின்னா, பெட்டிஷனர் சைட்லேருந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபைல் பண்ணுறதுக்காக 4 வீக்ஸ் டைம் கேட்டிருந்தாங்க. அதனால் 4 வீக்ஸ் வந்துட்டு இப்போ தள்ளி வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி அடுத்த ஹியரிங் தள்ளி போட்டிருக்காங்க. அப்போது எப்படி ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ஸோ அந்த கேஸ் வாட்ச் பண்ணதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, போர்ட் சைட்லேருந்து நாங்கள் ரிசல்ட் நாளைக்கு கூட விட தயாராக இருக்கோம், ஸ்டே கேன்சல் பண்ணால் நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்டரிம் ஸ்டே, அந்த இடைக்கால தடை வந்துட்டு அதை நீக்கியிருக்காங்க. ஓகேவா? அந்த தடையை நீக்கிட்டாங்க. ஸோ அப்போது இப்போ இந்த கேஸுக்கும் போர்டு வந்துட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் எந்த வகையிலையும் பாதிப்பாக இருக்காது. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்ட் கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே அவங்க வந்துட்டு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம், அதுக்கு எந்த தடையுமே கிடையாது. ஸோ அதனால் ரிசல்ட் நம்ம எப்போ வேணால் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி போர்டோட வெப்சைட்லேயுமே வந்துட்டு ஒரு 3 to 4 days முன்னாடி SI 2025 ரிசல்ட்ஸ் வில் பி பப்ளிஷ்டு சூன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போது போர்டுக்கு சாதகமாக தான் நடந்திருக்கு இந்த ஸ்டேவை வந்துட்டு விளக்குனதுனால. ஸோ எப்போ வேணால் நம்ம ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம செப்டம்பர் 1st வீக்கில் வந்துட்டு எஸ்ஐக்கான ஃபிசிக்கலை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் நம்ம கேள்விப்பட்டோம். ஓகேவா? ஸோ அதனால் அப்புறம் நிறையா பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க, நிறைய அகாடமிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 28 வரைக்கும் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான அவசியமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு இருந்த ஸ்டேவை வந்துட்டு விளக்கிட்டாங்க. அப்போது ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேவா? அதனால இப்போலேருந்து ஃபிசிக்கலை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.